வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற வியாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மள முடக்கி போடக்கூடிய ஒரு வியாதிய பத்தி மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வியாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்ரைட்டிஸ். இந்த ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற வியாதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இணை மூட்டுகள்ல வரக்கூடிய பிரச்சனை தான் வந்துட்டு ஆர்த்ரைட்டிஸ். இங்க என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, எலும்புகள்ல வலி, வீக்கம் இது எல்லாமே இருக்கும். இந்த கண்டிஷனை தான் நாம வந்துட்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்றோம். இந்த ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லா ஜாயிண்ட்ஸ்லயுமே ஸ்வெல்லிங் இருக்கும். ஸ்வெல்லிங்கோட சேர்த்து ஸ்டிஃப்னஸும் இருக்கும். நமக்கு கைய நீட்டி மடக்கவும் முடியாத அளவுக்கு வலியும், வீக்கமும் இருக்கும். இந்த கண்டிஷன் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு விதமான சிம்டம்ஸை வந்துட்டு கொடுக்கும். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, பெயின் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்னஸும் இருக்கும். நம்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரத்து போறது. மரத்து போகிற தன்மையும் இருக்கும். இந்த கண்டிஷன் தான் வந்துட்டு நாம ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆர்த்ரைட்டிஸே வந்து பார்த்திங்கன்னா பல டைப்ஸ் இருக்குது. இந்த பல டைப்ஸில் நம்மளை ஜென்ரலாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய டைப்பை பற்றி மட்டும்தான் இப்போ நாம் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் மூட்டுகளில் வரக்கூடிய வலியை தான் வந்துட்டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூட்டுகளுக்கு இணையில் ஒரு கார்டிலேஜஸ் இருக்கும். அந்த கார்டிலேஜஸ் வந்துட்டு ரப்பர் மாதிரி இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. அது வந்து என்ன பண்ணும்னா, நமக்கு நடக்கிறதுக்கும் கால் நீட்டி மடக்கிறதுக்கு இந்த மாதிரியான செயல்களுக்கு நமக்கு மூமெண்ட்ஸை ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அந்த கார்டிலேஜஸ் வந்துட்டு வீக் ஆகும்போது, அந்த இடத்துல அது தேயும் போது எலும்புகளோட எலும்பு போயிட்டு உரசும். அந்த எலும்புகளோட எலும்பு போயிட்டு உரசுற கண்டிஷன் இருக்கும்போது அங்கே கரகரப்பு சவுண்ட் இருக்கும். அந்த கரகரப்பு சவுண்டு வரும்போது நமக்கு வலி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாகும். இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் சுத்தமாக நடக்க முடியாது. முட்டுகளை வந்துட்டு அதை வந்துட்டு ரொம்ப ஸ்டிஃப்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்டிஃப் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்மளால் ஈஸியாக வந்துட்டு நடக்க முடியாது. நம்மளோட மூமெண்ட்ஸ் வந்துட்டு அங்கே தடைப்படும். நம்மளால் படி ஏற முடியாது, கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் ரொம்ப இருக்கும். இது நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, முட்டுகளோட ஷேப்பே வந்துட்டு மாற ஆரம்பிச்சிடும். ஷேப்பு மாற ஆரம்பித்து காலோட எலும்பு வந்துட்டு அதோட டென்சிட்டி வந்துட்டு குறைய ஆரம்பித்து அந்த ஷேப்பும் மாறி வளைய ஆரம்பிச்சிடும். இந்த கண்டிஷன்லாம் வந்துட்டு இந்த நோயோட தன்மை வந்துட்டு முதிர்வடையும் போது, நம்ம இந்த நோயை சரியாக கவனிக்காமல் விடும்போது இந்த கண்டிஷன் வரும். இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எப்பவும் வந்துட்டு அந்த முட்டுகளில் வீக்கம் இருக்கும். அவங்களோட மசில் வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணமாகவே இருக்கும். தொட்டாலும் வலி இருக்கும். நம்மோட உடம்புல இருக்கக்கூடிய துணியே வந்துட்டு மேலே பட்டாலும் வலிக்கிற அளவுக்கு அந்த இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ வேர்சனாக ஸ்வெல்லன் ஆகி இருக்கும். அங்கே வந்துட்டு டெண்டர்னஸும் வந்துடும். டெண்டர்னஸை வந்துட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கை நம்ம மேலே பட்டாலே வலிக்கும். நம்ம துணியே மேலே பட்டாலும் வலிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு அந்த ஸ்டேஜில் வந்துடும். இந்த கண்டிஷன் வந்துட்டு வேர்சன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் சுத்தமாக நடக்கவும் முடியாது, எந்த செயலுமே செய்ய முடியாது. நம்மளை கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல முடக்கிடும். இந்த கண்டிஷன் தான் வந்துட்டு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இப்போது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸோட ஜென்ரல் இது வந்து பார்த்தோம். இந்த நோயை நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்போது, இந்த நோயோட தன்மை வந்து முத்தும்போது முட்டியில் மட்டும் வலி இருக்காது, நமக்கு நம்ம பேக்கும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். இடுப்பில் இருந்தே வந்துட்டு நமக்கு வலி வர ஆரம்பிச்சிடும். இடுப்பில் இருந்து வலி வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பில் இருந்து நமக்கு போகக்கூடிய அந்த லாங் நர்வில் இருந்து நரம்பும் வந்துட்டு பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். அந்த நரம்பு பாதிப்படைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸ்டிஃப்னஸ் இருக்கும்போது நமக்கு அந்த மசில் வந்துட்டு இழுத்து பிடிக்க ஆரம்பிக்கும். இழுத்து பிடிக்க ஆரம்பித்து அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு நார்மலாக இல்லாமல் போகும். ஒரு நம்னஸ் இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். நம்னஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விரைப்புத்தன்மை இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு மறுத்து போன மாதிரி, உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்கும். இடுப்புல இருந்து கால் பாதம் வரைக்கும் உங்களுக்கு மறுத்து போன மாதிரியே இருக்கும். அதே மாதிரி நாம் நார்மலாக உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, படுத்துட்டு இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சதைகள் வந்துட்டு இழுத்து பிடிக்கும். அந்த இழுத்து பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா வலி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டு கொண்டு போயிடும். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு போகாமல் நம்மளை நாம் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, இந்த நோயோட ஆரம்பத்திலேயே வந்துட்டு நாம் இதை பார்த்து சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா, இந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிப்பட்டுடலாம்.
இந்த நோய் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் குறிப்பிட்ட காரணம் அப்படிங்கிறது நாம வந்துட்டு சொல்ல முடியாது. நம்ம விழுந்து அடிபட்டாலும் இந்த வியாதி வரும். கார்டிலேஜஸ் வந்துட்டு தேயும்போது, அதோட ஈரத்தன்மை போகும்போது, எலும்புகள் உரச ஆரம்பிச்சு, கால்சியமோட லெவல் கம்மி ஆகும்போது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லலாம் இந்த வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அறுவை சிகிச்சை இல்லாமல் மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், முடக்கவாதத்திற்கு தீர்வு. 40 வயதிற்கு மேற்பட்ட ஆண் மற்றும் பெண்களின் முழங்கால் மூட்டுகளுக்கிடையே உள்ள கார்டிலாஜ் என்னும் ஜவ்வு தேய்வதால் ஏற்படும் மூட்டு வலி, மூட்டை சுற்றி வீக்கம், மூட்டுகளில் ஏற்படும் விறைப்புத்தன்மையால் கால்களை நீட்ட மடக்க இயலாமை, படியேற இயலாமை, உட்கார்ந்து எழும்ப இயலாமை போன்ற பிரச்சனைகள் எங்களது மூலிகை சிகிச்சையால் முழுமையாக குணமடையும். நாங்கள் கொடுக்கும் மாத்திரைகள் முழங்கால்களுக்கிடையே உள்ள தேய்ந்து போன கார்டிலாஜ் என்னும் ஜவ்வை மீண்டும் வளர செய்வதால் மூட்டுவலி குணமடையும். எனவே நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்தாலும் படியேறினாலும் உங்களுக்கு மீண்டும் மூட்டுவலி வராது. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ், எண் 33/3, நவநீதா மால் தெரு, சாலிகிராமம், சென்னை 6,93,000. ஃபோன் நம்பர் 9944 115949, 98400 32236. லேண்ட்லைன் நம்பர் 044 4868 5949. இப்போ நாம ஆர்த்ரைட்டிஸ்ல அடுத்த கண்டிஷன் பார்க்க போறோம். அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னா என்னன்னா முடக்குவாதம். முடக்குவாதம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணிடும். இது பேர்லேயே இருக்கு முடக்குவாதம்னு. முடக்குவாதம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்கள மொத்தமாக வந்துட்டு முடக்கிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜாயின்ஸ்லேயுமே வந்துட்டு வலியை ஏற்படுத்தும். ஜாயின்ஸில் வலியை ஏற்படுத்தி வீக்கத்தையும் கொடுத்துரும். இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்தவங்களுக்கு சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கை விரல்கள் எல்லாமே வந்துட்டு எல்லா ஜாயின்ஸ்லேயுமே வந்துட்டு வலி இருக்கும். கால் விரல்கள்லேயும் வலி இருக்கும். இந்த கண்டிஷனில் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வலி இருக்கும், வீக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலியோட தன்மை அதிகமாகும்போது எப்பவும் அவங்களோட கையும் சரி காலும் சரி உஷ்ணமாகவே இருக்கும். அவங்க உடம்பு வந்துட்டு வலியினால் உஷ்ணமாகவே இருக்கும். ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸ்டிஃப்னஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா விறைப்புத்தன்மை. மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இதில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் இதோட தன்மை அதிகமாகும்போது அவங்களுக்கு வர மேஜர் சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ், மார்னிங் ஸ்டிஃப்னஸ். இந்த மார்னிங் ஸ்டிஃப்னஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கி எந்திரிக்கும் போது அவங்களால ஈஸியாக பெட்லேருந்து எந்திரிக்க முடியாது. அவங்க எழுந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஏன்னா விறைப்புத்தன்மைங்கிறது அப்படியே இருக்கும். அவங்க கை காலையும் அசைக்க முடியாது, கால்களையும் வந்துட்டு உடனே வந்துட்டு சட்டுன்னு எழுந்து நடக்க முடியாது. அவங்களோட கால் வந்துட்டு உணர்ச்சியே இல்லாமல் இருக்கும். மதமதப்பு தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்கும். அவங்க எழுந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பிளட் ஃப்ளோ நார்மல் ஆகும்போது தான் அவங்க வந்துட்டு அடுத்த வேலையை அவங்களால பார்க்க முடியும். அது வரைக்கும் அவங்கள மொத்தமாக முடக்கி போட்டுடும். இந்த கண்டிஷனை தான் நாம் வந்துட்டு முடக்குவாதங்கிறது சொல்கிறோம். இந்த முடக்குவாதம் பார்த்திங்கன்னா நம்ம கை காலை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸுமே, நம்ம உடம்புல எங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கோ, போனோட ஜாயின்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா பார்ட்டையுமே அஃபெக்ட் பண்ணும். நம்மளோட கை மூட்டுகளையும் சரி, இணை மூட்டுகள் சரி, கால் மூட்டுகள் சரி, இந்த எல்லா இடத்தையுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் வந்துட்டு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த வியாதி அஃபெக்ட் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம உடம்பு ஜுரம் அடிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்குது, ஒரு ஜுரம் இருக்க மாதிரியே இருக்குங்கிற மாதிரியான ஒரு உணர்வுலேயே தான் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அவங்க பாடி வந்துட்டு ரொம்ப வீக் ஆயிரும். அவங்களால ஒரு எப்போவுமே வந்துட்டு 24/7 எப்போவுமே அவங்க ஒரு டயர்டாகவே இருப்பாங்க. அவங்களால பிரிஸ்காக எழுந்து ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியாது. அவங்களோட வேலையை அவங்களால செஞ்சுக்க முடியாத அளவுக்கு இந்த வியாதி வந்துட்டு கொண்டு போய் விட்டுடும். இதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம்னா நம்மளை இந்த வியாதி மொத்தமாகவே வந்துட்டு முடக்கிரும். நம்ம உடம்போட ஷேப்பையே மொத்தமாக மாற்றிடும். இப்போ இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சோர்ந்து போகவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். நீங்கள் ஆரம்பத்திலேயே இதை முறையாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வியாதியிலேருந்து நீங்கள் முற்றிலுமாக வெளியில் வந்துடலாம். வலியே இல்லாமல் நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம்.
எங்களோட சூர்யா ஹெர்பல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வியாதிக்கு முறையாக மூலிகை வைத்தியம் பண்ணி இந்த நோயிலேருந்து நாங்கள் முழுமையாக நிறைய பேரை வந்துட்டு நாங்கள் நல்லபடியாக வந்துட்டு இன்றைக்கி அவங்க லைஃப்பை லீட் பண்ண வச்சுருக்கோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக நடந்து வர முடியாமல் வீல் சேரில் வந்தவங்க கூட எங்களோட மெடிசன்ஸ் எடுத்து நாங்கள் கொடுத்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க நார்மலாகி இன்றைக்கி அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டு இன்றைக்கி நார்மலாக இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நாம் பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். நீங்கள் முறையாக ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, மூலிகை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வியாதியிலேருந்து நீங்கள் முற்றிலுமாக வந்துட்டு குணமாகலாம். முடக்குவாதம் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டரின் நோய். முதலில் கை விரல்களில் ஆரம்பித்து கை, கால், மூட்டு, இடுப்புக்கு பரவும். காலையில் எழுந்தவுடன் கை விரல்கள் அசைக்க முடியாமல் விறைத்து நிற்றல், வலி, வீக்கம் மாறி மாறி வருதல், ஒரு மூட்டில் வலி ஆரம்பித்து சரியாகி அடுத்த மூட்டில் வலி வீக்கம் வரும். இதனை RA ஃபேக்டர் anti-CRP எனும் இரத்த பரிசோதனை மூலம் கண்டறியலாம். இது ஒரு அன்றாட வாழ்க்கையை முடக்கும் ஒரு நோயாகும். இந்நோயினால் பாதிக்கப்பட்டவருக்கு நோயின் தன்மைக்கு ஏற்ப சிகிச்சை அளித்து குணமாக்குகிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ், எண் 33/3, நவநீதா மால் தெரு, சாலிகிராமம், சென்னை 6,93,000. ஃபோன் நம்பர் 9944115949, 9840032236. லேண்ட்லைன் நம்பர் 04448685949. வெளியூர் முகாம்கள் பற்றி தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9840032236. நம்ம பார்க்க போகிற அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி தான். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட அடுத்த டைப் தான் வந்துட்டு கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரிக் ஆசிடோட லெவல் வந்துட்டு நமக்கு அதிகமாகும்போது இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. பிளட்டில் யூரிக் ஆசிடோட லெவல் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அந்த ஜாஸ்தி ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முட்டுகளோட இணையில் வந்துட்டு வலியை ஏற்படுத்தும், அங்கேயும் வந்துட்டு வீக்கத்தை ஏற்படுத்தும். இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூரிக் ஆசிடோட தன்மை அதிகமாகும்போது எலும்புகளுக்கு நடுவில் கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கண்டிஷனை தான் வந்து நம்ம கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இது மேஜராக நம்ம உடம்புல அஃபெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விரல்கள், காலோட விரல்களும் சரி, கையோட விரல்களும் சரி, இந்த 2 விரல்களை தான் வந்துட்டு மேஜராக அஃபெக்ட் பண்ணும். இதுலேயும் வந்துட்டு ரொம்ப மேஜராக அஃபெக்ட் பண்ணக்கூடிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டோ, நம்ம காலில் இருக்கக்கூடிய பெருவிரலை தான் வந்துட்டு இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்பவும் வந்துட்டு வலி இருந்துக்கிட்டே இருக்கும், வீக்கம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், அண்ட் மதமதப்பு தன்மையும் இருக்கும், நம்னஸும் இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு கவுட்டி ஆர்த்ரைட்டிஸில் வந்து உண்டு. இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் ஜென்ரலாக ஒருத்தருக்கு வரத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி ஜெனட்டிக்காவும் வந்துட்டு இந்த கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் வரும். குடும்பத்தில் முன்னாடி யாருக்காவது இருந்திருந்தால் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முறையாக வந்துட்டு இதை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வியாதியிலேருந்து நீங்கள் முற்றிலுமாக வெளியில் வந்துடலாம். எங்களோட சூர்யா ஹெர்பல்ஸில் இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பல பேரை வந்துட்டு குணப்படுத்தியிருக்கோம். அவங்க இன்றைக்கி நார்மலாக அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு நார்மலாக வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு கவுட் இருக்குன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ், எண் 33/3, நவநீதா மால் தெரு, சாலிகிராமம், சென்னை 6,93,000. ஃபோன் நம்பர் 9944115949, 9840032236. லேண்ட்லைன் நம்பர் 04448685949. இப்போ கவுட்டுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூப்பஸ். இந்த லூப்பஸுங்கிறது டெக்னிக்கலாக சொல்லணுன்னா சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமெட்டோசிஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லணுன்னா SLE. இந்த கண்டிஷன் வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியே மிஸ்டேக்கான நம்ம உடம்புல இருக்கக்கூடிய
திசுக்களை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன் தான் வந்துட்டு லூப்பஸுங்கிற கண்டிஷன். இந்த லூப்பஸ் வந்தவங்களோட சிம்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வலியோட வீக்கம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மவுத் அல்சர் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், நம்னஸ் இருக்கும், ஃபேஸஸில் வந்துட்டு ரேஷஸ் வரும். ரெட் கலர் ரேஷஸ் வந்துட்டு நம்ம முகத்தில் வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு இந்த லூப்பஸோட ஜென்ரல் சிம்டம்ஸ். இந்த லூப்பஸுங்கிற வியாதி வந்துட்டு எந்த வயதினருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 15 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே உங்களுக்கு இந்த வியாதி வந்துட்டு ஈஸியாக வருது. இந்த வியாதியோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் தான். ஒன்ஸ் நமக்கு இது வந்துருச்சு அப்படின்னா லைஃப் லாங் வந்துட்டு இந்த வியாதி நமக்கு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட கண்டிஷன் வந்துட்டு நம்மளை முடக்கி போடுறது தான் இதோட கண்டிஷனும் கூட. இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னா நம்ம முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த வியாதியிலேருந்தும் நாம் விடுபடலாம். ஸோ நீங்கள் எந்த வியாதி வந்தாலும் ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் அந்த நோயோட தன்மை உங்களுக்கு அறிகுறி தெரியும் போதே இது என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து இதுதான் அப்படிங்கிற அந்த வியாதியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சைடு எஃபெக்ட் இல்லாத முறையான நீங்கள் மூலிகை வைத்தியம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த வியாதியிலேருந்து நீங்கள் முற்றிலுமாக வந்துட்டு குணமாகலாம். இந்த ஆர்த்ரைட்டிஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோமயால்ஜியா. இந்த ஃபைப்ரோமயால்ஜியா என்னங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ்லேயும் எல்லா மசில்ஸ்லையுமே ரொம்ப தீவிரமாக வலியை ஏற்படுத்தக்கூடிய கண்டிஷனை தான் நாம் ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபைப்ரோமயால்ஜியா வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கமின்மை அதிகமாக இருக்கும். எப்பவும் வந்துட்டு வலி இருந்துக்கிட்டே இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், சதை பிடிப்பு இருக்கும், எப்பவும் வந்துட்டு அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பாங்க. ரெஸ்ட்லெஸ்னால் அவங்க வந்துட்டு ஒரு நிம்மதியே இல்லாமல் ஒரு டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடவே வந்துட்டு அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன சவுண்டை கேட்டால் கூட வந்துட்டு அந்த சவுண்டுக்கே வந்துட்டு இரிட்டேட் ஆவாங்க. ஈஸியாக எல்லார்கிட்டையும் கோவப்படுறது. ஏன்னா அவங்களோட வலி வந்துட்டு அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. எல்லாத்துக்குமே கோவப்படுறது, அவங்க மேலேயே அவங்க கோவப்படுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்துட்டு கோவப்படுறது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்துட்டு இந்த ஃபைப்ரோமயால்ஜியா ஸ்டேஜில் உண்டு. சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. ஏன்னா இங்கே எல்லா பார்ட்லேயுமே எப்போவுமே வந்துட்டு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். மசிலில், போன்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வலி வந்துட்டு அவங்கள நார்மலாக இருக்க விடாது. இந்த கண்டிஷன் தான் வந்துட்டு ஃபைப்ரோமயால்ஜியான்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ், எண் 33/3, நவநீதா மால் தெரு, சாலிகிராமம், சென்னை 6,93,000. ஃபோன் நம்பர் 9944 115949 98400 32236. லேண்ட்லைன் நம்பர் 044 4868 5949. இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலோசிஸ். இந்த ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலோசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் நமக்கு ரொம்ப நாள்பட வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வந்துட்டு இந்த டைப் ஆஃப் ஸ்பாண்டிலோசிஸும். இந்த கண்டிஷன் வந்துட்டு முதுகு தண்டுவடத்துலேருந்து இடுப்புக்கு கீழே இருக்கிற அந்த பெல்விக் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்போட அந்த டிப்பில் இருக்கக்கூடிய அந்த போனை தான் வந்துட்டு இந்த ஸ்பாண்டிலோசிஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. இது இந்த தண்டுவடத்தை மட்டும் அஃபெக்ட் பண்ணலை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மற்ற பார்ட்டையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஷோல்டர் ஜாயின்ட்ஸ், ஹிப் ஜாயின்ட்ஸ், கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய எலும்புகள், இது எல்லா பார்ட்டையுமே வந்துட்டு இந்த ஸ்பாண்டிலோசிஸ் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. இந்த கண்டிஷன் தான் வந்துட்டு ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலோசிஸ். இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம், நீங்கள் முறையாக ட்ரீட்மெண்ட் எடுங்க, இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் முற்றிலுமாக குணமாகலாம். இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸில் நம்ம அடுத்த கண்டிஷன் பார்க்க போகிற கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இதுவும் வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ப்ராப்ளம் தான். ஒன்ஸ் இது நமக்கு வந்துருச்சு அப்படின்னா லைஃப் லாங் வரைக்கும் இந்த கண்டிஷனும் இருக்கும். இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சோரியாசிஸுங்கிற தோல் வியாதி இருக்கும்போது அங்கே தோள்கள் வந்துட்டு இன்ஃப்ளமேட் ஆகி அங்கே வியாதி வந்துட்டு முற்றி இருக்கும்போது அங்கே எலும்புகளில் பாதிப்பு ஏற்படும். சோரியாசிஸோட தாக்கம் வந்துட்டு எலும்பை போயிட்டு ரீச் ஆகும்போது அங்கே ஜாயின்ட்ஸில் வந்துட்டு பெயின் இருக்கும், ஜாயின்ட்ஸில் வலி, வீக்கம், இது எல்லாமே இருக்கும். அங்கேயும் வந்துட்டு இந்த சோரியாட்டிக் கண்டிஷன்லேயும் நம்ம போன்ஸோட ஷேப் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும், வலியும் இருக்கும். இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்ஃப்ளமேஷனும் ஜாஸ்தி இருக்கும், எரிச்சல் இருக்கும். அவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஸ்கின் அஃபெக்ட் ஆகியிருக்கிறதும் ஒரு காசு,
அண்ட் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக வரும்போது அதோடு சேர்ந்து வரும்போது பேர்னிங் சென்சேஷனும் இருக்குது. இந்த கண்டிஷன் எல்லாமே வந்துட்டு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸில் உண்டு. இதுவும் வந்துட்டு ஒரு ப்ரொலாங்டு இது. இங்கேயும் வந்துட்டு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், கை கால் வந்துட்டு முடங்குற அளவுக்கான தன்மை இந்த சொரியாட்டிக் கண்டிஷன்லேயும் உண்டு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ். இந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதுகு தண்டுவடத்தில் வரக்கூடிய பிரச்சனை தான் வந்துட்டு லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ். தண்டுவடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளுக்கு நடுவில் ஒரு கார்ட்லேஜஸ் உண்டு. அந்த கார்ட்லேஜஸ் வந்துட்டு தேயும் போதும் அதோட தன்மை வந்துட்டு வீக்கம் அடையும் போதும் வரக்கூடிய வலி தான் வந்துட்டு லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளோட கடைசி 5 எலும்பு வந்துட்டு எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இது தேஞ்சு எலும்புகளோட கம்ப்ரெஷன் வர கண்டிஷன் தான் வந்துட்டு லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ். இங்கேயும் வந்துட்டு பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். முதுகு தண்டுவடத்தில் இருந்து இடுப்பு வரைக்கும் இந்த வலி வந்துட்டு ரேடியேட் ஆகும். இது ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது கால் வரைக்குமே வந்துட்டு இந்த வலி வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் ஒரே போஸ்டரில் உட்காந்து வேலை பார்த்தாலும் இந்த வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அவங்களால வந்துட்டு எதையுமே பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு பொசிஷனில் அவங்களால இருக்கவே முடியாது. ஒரு 10 நிமிஷம் அவங்களால தொடர்ந்து நிற்கவும் முடியாது, 10 நிமிஷம் அவங்களால தொடர்ந்து உட்காரவும் முடியாது, குனிய முடியாது, நிமிர முடியாது. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸில் உண்டு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தில் வரக்கூடிய வலி, லாங் டேர்மாக வரக்கூடிய வலி. இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம கழுத்தோட தண்டுவடத்தில் அழற்சி ஏற்படும் போது, அங்கே சதைகள் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்போது, கழுத்தோட தண்டுவடத்தில் வந்துட்டு ஒரு கம்ப்ரெஷன் வரும்போது ஏற்படக்கூடிய வலி தான் வந்துட்டு இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ். இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்தவங்களுக்கான சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்துட்டு ஸ்டிஃப்னஸ் இருக்கும், கழுத்து வலி இருக்கும், பேக் பெயின் இருக்கும். அவங்களுக்கு கழுத்தில் வர வலி வந்துட்டு ஷோல்டரில் இருந்து கை வரைக்குமே வந்துட்டு அந்த வலி வந்துட்டு ரேடியேட் ஆகும். இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். இதுவே வந்துட்டு சரியாக கவனிக்காமல் விடும்போது அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை சுற்றல். அவங்களால வந்துட்டு கொஞ்சமாக குனிஞ்சாலோ தலை சுற்றும், ஒரு பொருளை வந்துட்டு உற்று பார்த்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு தலை சுற்றும், எழுதினாலோ உட்காந்துட்டு இருந்தாலோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு தலை சுற்றல் இருந்துகிட்டே இருக்கும், கழுத்தில் வலி, ஷோல்டர் பெயின், இது எல்லாமே இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இந்த சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸில் உண்டு. இப்போ நான் சொன்ன இந்த ஆர்த்ரைட்டிஸுங்கிற வியாதியில் உங்களுக்கு எந்த கண்டிஷன் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி முடக்குவாதம், முட்டி வலி, கழுத்து வலி, முதுகு தண்டு வட வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி எந்த கண்டிஷன் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எங்களோட சூர்யா ஹெர்பல்ஸில் நாங்கள் இந்த எல்லா வியாதிக்குமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து குணமானவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் ஓபி பேசிஸில் மட்டும் இல்லாமல் ஐபி பேசிஸ்லேயும் வந்துட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்பேஷண்ட்டாக நீங்கள் அட்மிட் ஆகி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கலாம். நாங்கள் உள்ளுக்கு மட்டும் மருந்து கொடுக்கறது இல்லாமல் எக்ஸ்டர்னலாகவும் வந்துட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகர்மான்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுறது, பொடி வச்சு நாங்கள் கிழி, ஒத்தடம், இந்த மாதிரியான பல ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்கள் பிரச்சனை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு சரியாகும். ஸோ இன்டர்னல் மெடிசன் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் வந்துட்டு குணமடைஞ்சிருவீங்க. நீங்களும் மற்றவங்கள மாதிரி ஒரு நார்மல் லைஃப் வாழ்கிறதுக்கான வழி வந்துட்டு எங்கள் சூர்யா ஹெர்பல்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அறுவை சிகிச்சை இல்லாமல் மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், முடக்கவாதத்திற்கு தீர்வு. 40 வயதிற்கு மேற்பட்ட ஆண் மற்றும் பெண்களின் முழங்கால் மூட்டுகளுக்கிடையே உள்ள கார்டிலாஜ் என்னும் ஜவ்வு தேய்வதால் ஏற்படும் மூட்டு வலி, மூட்டை சுற்றி வீக்கம், மூட்டுகளில் ஏற்படும் விறைப்புத்தன்மையால் கால்களை நீட்ட மடக்க இயலாமை, படியேற இயலாமை, உட்கார்ந்து எழும்ப இயலாமை போன்ற பிரச்சனைகள் எங்களது மூலிகை சிகிச்சையால் முழுமையாக குணமடையும். நாங்கள் கொடுக்கும் மாத்திரைகள் முழங்கால்களுக்கிடையே உள்ள தேய்ந்து போன கார்டிலாஜ் என்னும் ஜவ்வை மீண்டும் வளர செய்வதால் மூட்டு வலி குணமடையும். எனவே நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்தாலும் படியேறினாலும் உங்களுக்கு மீண்டும் மூட்டு வலி வராது. கழுத்து எலும்பு தேய்மானம். கழுத்திலுள்ள C2 முதல் C7 வரையிலான எலும்புகளுக்கிடையே உள்ள கார்டிலாஜ் என்னும் ஜவ்வு தேய்ந்து போவதால் ஏற்படும் கழுத்து வலி, கழுத்தை திருப்ப இயலாமை, கைகள் மறுத்து போவது, கழுத்தை திருப்பினால் ஏற்படும் தலை சுற்றல், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், டிஸ்க் ப்ரோலாப்ஸ், கம்ப்ரெஷன், டீஜெனரேஷன், பல்ஜ் போன்ற பிரச்சனைகள்
எங்களது மூலிகை சிகிச்சையால் முழுமையாக குணமடையும். முதுகு வலியால் அவதிப்படுகிறீர்களா? முதுகுத்தண்டு வடத்திலுள்ள L1 முதல் L5 எலும்புகளுக்கிடையே உள்ள ஜவ்வு தேய்ந்து போவதால் ஏற்படும் முதுகு வலி, குனிந்து நிமிர இயலாமை, கால்கள் மறுத்துப் போவதால் லம்பர் ஸ்பாண்டிலாசிஸ், டிஸ்க் புரோலாப்ஸ், கம்ப்ரெஷன், டீஜெனரேஷன், பல்ஜ் போன்ற பிரச்சனைகள் எங்களது மூலிகை சிகிச்சையால் முழுமையாக குணமடையும். முடக்குவாதம் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டரின் நோய். முதலில் கை விரல்களில் ஆரம்பித்து கை, கால், மூட்டு, இடுப்புக்கு பரவும். காலையில் எழுந்தவுடன் கை விரல்கள் அசைக்க முடியாமல் விறைத்து நிற்றல், வலி, வீக்கம் மாறி மாறி வருதல், ஒரு மூட்டில் வலி ஆரம்பித்து சரியாகி அடுத்த மூட்டில் வலி வீக்கம் வரும். இதனை RA ஃபேக்டர் anti-CRP என்னும் இரத்த பரிசோதனை மூலம் கண்டறியலாம். இது ஒரு அன்றாட வாழ்க்கையை முடக்கும் ஒரு நோயாகும். இந்நோயினால் பாதிக்கப்பட்டவருக்கு நோயின் தன்மைக்கு ஏற்ப சிகிச்சை அளித்து குணமாக்குகிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஸ்ரீ சூர்யா ஹெர்பல்ஸ், எண் 33/3, நவநீதா மால் தெரு, சாலிகிராமம், சென்னை 6,93,000. ஃபோன் நம்பர் 9944 115949, 98400 32236. லேண்ட்லைன் நம்பர் 044 4868 5949. வெளியூர் முகாம்கள் பற்றி தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9840032236.